பாத்தீங்கன்னா இத்தனை ஏரி குளம் ஆறு இத்தனை இருக்குது. இங்க இருக்க ஒகேனக்கல், இதே பகுதிகளில் ஓடுது தென்பெண்ணை ஆறு. இது எல்லாத்தையுமே இணைச்சு நல்ல ஒரு வாய்க்கால் திட்டமா ஏற்படுத்தி இங்க உள்ள விவசாயிகளுக்கு வாழ்வளிக்கலாம். உண்மையிலே விவசாயிகள் எத்தனை ஏக்கர் காடு வச்சிருந்தாலும் இன்னும் ஏழைகளாக இருக்க வேண்டிய சூழ்நிலை, ஒருத்தரை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலை. நம்ம மக்கள், நம் தமிழின மக்கள் நம்ம ஏங்க நம்ம மண்ணை நம்பி இல்லாம இன்னொருத்தரை எதிர்பார்த்து நிக்கணும்? இன்னைக்கு அரசியல்வாதிகள் எப்படி வராங்க? நான் வளரணும், என் குடும்பம் வளரணும், என்னை சார்ந்திருந்தவங்க வளரணும் தான் வராங்க. யாராவது அரசியலை மக்கள் சேவையா எடுத்து வராங்களா? இந்த வீரப்பனாருடைய மூத்த மகள் நான் சொல்றேன், அரசியல மக்கள் சேவை, மக்களின் வளர்ச்சி, சமுதாயத்தின் வளர்ச்சி அப்படின்றத இனிமேல் நான் வாழ்ந்து காமிக்கிறேன். ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் இனிமேல் நான் பாடம் எடுத்து காமிக்கிறேன். அரசியல்னா மக்கள் சேவை என்று. மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு கருமலை தொகுதி. இங்க எல்லாம் சுத்தி கருப்பு கருப்பான மலைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்மளோட மலை என்ன பண்றாங்க? வெட்டி வெட்டி வேற ஊருக்கு எடுத்துட்டு போய் விக்கிறாங்க, மண்ணை வாங்கிட்டு போய் விக்கிறாங்க. நம்மளோட மண்ணை நம்மளோட முன்னோர்கள் நல்லபடியா நம்ம கையில ஒப்படைச்சிட்டு போனாங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏரி குளம் ஆத்துல இருந்து நமக்கு நீர் கிடைச்சது குடிக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில நம்ம பிள்ளைங்களுக்கு பாட்டில நீர் வந்துருச்சு. அப்ப அடுத்தது நம்ம பிள்ளைங்களோட நிலைமை என்ன? அப்ப இந்த மாதிரி ஊழல் நிறைஞ்ச மக்களுக்கு எதிரான சம்பாதிக்கிறதே அரசியலுக்கு வர அரசியல்வாதிங்க வேண்டாம். தயவு செய்து யோசித்து ஒரு மாற்று வழி. நான் ஏன் இங்க நாம் தமிழர்ல இப்படி நிக்கிறேன் அப்படின்னா, என்னோட அப்பா ஒரு கொள்கைய கடைபிடிச்சாரு. உங்களுக்கு எல்லாம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இலங்கையில இருந்த தலைவரை தெரியும், என்னோட அப்பாவை தெரியும். இவங்க ரெண்டு பேருமே தமிழ் தேசியம் அப்படின்ற கொள்கையை கடைபிடிச்சாங்க. தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் மட்டும் இல்ல, மரம் செடி கொடி மண் மழை நீர், மனிதர்கள் வாழும் பகுதியில அது அவங்களோட சொந்த மண்ணு, அவங்களோட இடம். இன்னைக்கு என் இடத்துல நான் சம்பாதிக்க முடியல, நான் வெளியில போய் அகதியா வாழணும்னா என்ன நமக்கான நாடு இது? நம்ம ஏன் ஓட்டு போடணும்? இப்ப ஒரு அரசியல்வாதிகள் எப்படி நம்மளை பாக்குறாங்க? ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய உயிர்களா நம்மளை பாக்கல, அந்த மரியாதையை அவங்க கொடுக்கல. அவங்க நம்மள ஒரு ஓட்டா தான் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஓட்டை நம்ம கண்டிப்பா அவங்க இது வரைக்கும் நம்ம ஏதோ நமக்கு தெரியல, ஏதோ எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், 1000 500 ரூபாய் கொடுக்குற